அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, நெருங்கிய உறவுகளுக்குள் கோபித்துக் கொள்வார்களா? அப்படி கோபித்துக் கொண்டால் மீண்டும் மீண்டும் கெஞ்சி உறவுக்குள் கொண்டு வர வேண்டுமா? இல்லை ஓரிரு முறை சொல்லிவிட்டு விட்டுவிட வேண்டுமா? இதில் ஞானி எப்படி செயல்படுவான் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ அந்த கேள்விக்கு பதில் உறவுக்குள் கோபித்துக் கொள்வர் அப்படிங்கிறது இயல்பு. ஊடல் பின் கூடல் அப்படின்னு வள்ளுவனே சொல்லியிருக்கிறான். ஸோ ஊடல் இல்லாமல் எப்படி இருக்கும்? ஸோ அப்போ நெருங்கிய உறவுகள் அப்படிங்கும்போது அந்த ஊடல் இருக்கதான் செய்யும். அது இல்லை அப்படின்னு மறுக்க முடியாது. ஸோ அந்த ஊடல் பின் கூடலுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறதான் மேட்ரு. ஸோ பொதுவா அந்த நெருங்கிய உறவுகள் கோபித்து கொண்டால் பொதுவா மேக்சிமம் ஒரு 90%, 95% எப்படி இருக்கும் அப்படின்னா, அது அந்த நேரத்துக்கு ஒரு உள்ள உணர்வு, ஒரு ரஜோ குணமோ ஒரு தமோ குணமோ அப்படி வெளிப்பட்டு அதை அந்த அந்த டைம் பீயிங்க்கு அதை வெளிப்படுத்தும். ஸோ அதை வெளிப்படுத்தும். அது உண்மையிலேயே அங்க வெறுப்பு, விலக வேண்டும் அப்படின்னு எண்ணம்லாம் இருக்காது. அந்த நேரத்துல உள்ள ட்ரிகர் ஆயிருச்சு. அந்த ட்ரிகர் ஆகிறதுக்குள்ள ஒட்டி ஒபே பண்ணி அங்க ஒரு கோபித்துக் கொள்ளுதல் என்கின்ற விலகுதல் தான் நிறைய இருக்கும். ஸோ இதுல ஞானி என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்போது, என்னை பொறுத்த வரைக்கும் யார் இதுல முதலில் இறங்குவது இங்கதானே பிரச்சனை. இப்போ அவர் என் மீது கோபித்துக் கொண்டார், இல்ல நான் அவர் மீது கோபித்துக் கொண்டேன். இதுல எவன் முதல்ல இறங்குறானோ அவன் தான் ஞானி. சொல்ல அதுல தெளிவா இருக்கணும். ஸோ ஒருவர் என் மீது கோபித்துக் கொண்டார், அவன் எப்படியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சோ இல்ல ஒரு நாள் கழித்தோ அவன் இறங்கிதான் வரப்போறான். ஏன்னா அது அந்த நேரத்துக்கு ட்ரிகரானது தான் இந்த மோஸ்ட்லி. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன இப்ப என்ன பிரச்சனை, வா உட்காரு செய்யலாம், இதுக்கெல்லாம் ஏன் பெருசுப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி போயிட வேண்டும். இல்ல இன்னொன்னு ஒரு முக்கியமான மேட்டர் இருக்கு. கோபித்து கொண்டால் அப்படின்னா ஏன் கோபித்து கொண்டான்? ஏதேனும் நம்மீது தவறு இருக்கிறதா? அதான் நம்மீது தவறு இருந்தா தானே. ஸோ என் மீது தவறு இருக்கிறதா, லூஸ்டா கூட்டமா, இல்ல தேவையில்லாம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏதாவது பேசிட்டோமா, அவன் மனதை பின்படுத்தும் மாதிரி பேசிட்டோமா, இல்ல ஏதாவது செஞ்சுட்டோமா, இல்ல உளறிட்டோமா, எங்கேயாவது அவனை புண்படுத்துற மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு அவனை காயப்படுத்தி கோபித்துக் கொள்ள வைத்துள்ளது. ஸோ அவன் சொல்லாமல் கோபித்துக் கொண்டால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அந்த தவற்றுக்கான மனப்பூர்வமான மன்னிப்பை கேட்க வேண்டும். தவறு இல்லை என்றால் அது பூர்வமாக அகங்காரம் இல்லாமல், திணிப்பு இல்லாமல் அந்த மேபியில விளக்கத்தை தர வேண்டும். ஸோ இப்படி இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இது தந்த பிறகும் அவர் கொஞ்சம் கோபத்தில் தான் இருக்கிறாரு, நார்மலுக்கு வரலன்னா அப்ப நம்ம தான் இறங்கணும். சரி விடு, இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதான் இறங்கி வரணும். இப்ப யார் இறங்குறான் அப்படிங்கிறது தான் இங்க மேட்ரே. ஸோ நம்ம இறங்குறதுல நம்ம ஒன்றும் குறைஞ்சு போக மாட்டோமே. ஸோ அப்ப அவன் இறங்குற வரைக்கும் நம்ம ஏன் காத்திருக்கணும்? இதுல அடுத்து ஒரு கேள்வி வந்துடும். அவன் ஈகோவை நான் என்கரேஜ் பண்ணவா, அவன் ஈகோவை நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அடிக்கடி ஒரு வார்த்தை வரும். நம்ம ஈகோ இல்லாம இருந்தா போதும். அடுத்தவன் ஈகோவை என்கரேஜ் பண்றோமா இல்லையான்னு ஆராய்ச்சி அப்புறம் பார்த்துக்கலாம். நான் ஈகோ இல்லாம இருக்கிறேனா, நான் இறங்கி விட்டால் எனக்கு ஈகோ இல்லை, அவ்வளவுதான். அது அவன் ஈகோவை ஏத்தியதா கம்மி பண்ணியதா அப்படிங்கிறது செகண்டரி. ஸோ நான் ஈகோ இல்லைன்னா நான் நிம்மதியா இருப்பேன். ஸோ என் ரோலு நான் ஈகோ இல்லாமல் இருப்பது. ஸோ அதனால நான் இறங்கி நான் ஈகோவும் இல்லாமல் இருப்பதற்குண்டான ஒரு செயலை நான் செய்து விடுகிறேன். அது செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஆயிரும். யார் இறங்குறாங்க அந்த ஈகோ மேட்ரு தானே. ஸோ ஒரு தடவை 2 தடவை சொல்லும் போது ஈஸியா நார்மல் ஆயிரும். ஏன்னா அது முழுமையான கோபம் அல்ல, அது ஊடல் தான். அது ஊடலாக இருக்கும் பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா அது பேக் டு நார்மல் வந்துடும். அப்ப இதுதான் நம்ம தான் இறங்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொண்டு வந்துக்கலாம். அவங்க ஏன் இறங்கணும், தப்போ ரைட்டோ செகண்டரி, அதெல்லாம் செகண்டரி. யார் இறங்குறா ரைட் அப்புறம் பார்த்துக்கலாம். நார்மலான பிறகு எல்லாம் ஒன்றாக போதில்ல. அதுக்கப்புறம் அவன் சாரி கேட்க போறான், இல்லை நம்ம சாரி கேட்க போறோம், இதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அப்ப நம்ம இறங்கணும் அப்படின்னு வருது. அப்போ இதே இன்னொரு இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, முடிவு பண்ணிட்டான். கோபம் உச்சமாகி ஊடலையும் தாண்டி ஒரு வெறுப்புல பகை உணர்வுல போய் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங் ஆகி அவர் விலகணும்னே முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த இடத்துல மீண்டும் மீண்டும் ஃபோர்ஸ் பண்ணி வற்புறுத்துவது வருவதுங்கிறது அறியாமை ஆயிரும், ஈகோ ஆயிரும். ஆனா அவனுக்கு சுதந்திரத்தை தர வேண்டும். அவன் எடுக்கும் முடிவு சரியாக தான் இருக்கலாம்.
என் சுயநலத்துக்காக அவனை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இழுக்கக்கூடாது. அவனுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும், ஒரு பிரீத்தை கொடுக்கணும், அவன் முடிவு சரி என்று அங்கீகரிக்க வேண்டும். அதான அஹிம்சை வாசிக லட்சணத்துல சொன்னாரு. சோ அவர் என்ன சொன்னாரு, அஹிம்சை வாசிக உத்தேசம் கெடாமல். சோ அவன் உத்தேசம் முடிவு பண்ணிட்டான். முடிவு பண்ண பிறகு நம்ம மீண்டும் மீண்டும் அங்க போய் வற்புறுத்துவதில் அர்த்தம் இல்லை. அதுதான் அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் சத்தியத்துல சொன்னாரு, கோபித்து கொண்டால் கெடுதல் செய்யாதவனாய். அப்ப கெடுதல் செய்யாதவனாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மை செய்பவனாய் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். சோ கோபித்துக் கொள்வவனுக்கு நன்மை செய்யும் ஒரு குணம் இருந்தால் அது சத்தியம். அப்ப என் இயல்பு அவனிடம் நன்மை செய்வது. அவன் கோபித்து கொண்டாங்கிறதுக்காக அவனை ஏன் கெடுக்கணும்? அப்ப நான் உண்மையை விட்டு மாறுறேன். அதனாலதான் சத்தியத்துக்கு அந்த எக்ஸாம்பிள் போடுற. பிரியமாய் இருப்பதோடு ஏமாற்றாமல் இருக்க வேண்டும். அந்த சைக்காலஜி தெரியும்னு நினைக்கிறேன். மிகவும் பிரியமானோட தான் எல்லாம் பொய்யும் சொல்லுவோம். ஸோ அப்ப சத்தியத்துல என்ன சொன்னாரு? பிரியமாய் இருப்பதோடு ஏமாற்றாமல் இருக்க வேண்டும் சொல்லிட்டு, கோபித்து கொண்டால் கெடுதல் செய்யாதவனாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கெடுதல் அப்படிங்கிறத ஆப்போசிட்டை போட்டோம்னா, கெடுதல் செய்யலைன்னா என்ன அர்த்தம்? நம்ம கம்முன்னு இருக்கிறதுங்கள, நன்மை செய்பவனாய் எடுத்துக்கிறோம் எக்ஸ்ட்ரா. கோபித்து கொண்டாலும் அவனுடைய நன்மை செய்யும் அந்த குணத்தை விடாமல் நன்மை செய்து கொண்டிருப்பான் அப்படிங்கிற அந்த ஃபீலை தான் அவர் அங்க எக்ஸ்பிளைன். அதுதான் உண்மை. உண்மையான குணம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நீ ஏன் மாறணும் அப்படிங்கிற ஃபீல் தான் அங்க சொல்றாரு. அப்போதும் அவன் கோபித்து கொண்டான், ஸ்ட்ராங்காக கோபித்துட்டான், ஒரு பகைமை உணர்வுல முடிவு பண்ணிட்டான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நம் மீது தவறு இருந்தால் மனப்பூர்வம் மன்னிப்பு கேட்டு அவனுக்காக மனப்பூர்வமாக பூர்ண அன்பிலே கெடுதல் நினைக்காம அவனுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். சோ அப்படி பிரார்த்தனை செய்து அவனுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். அவன் எடுக்கும் முடிவு சரி என்பதையும் அங்கீகரிக்க வேண்டும். நமக்கு தகுதி இல்லை என்பதையும் ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த முடிவுக்கு கண்ணன் அனுமதிக்கிறான் இல்லையா? ஸோ கண்ணன் அனுமதிக்கும் போது ஓகே, அது சரியாக இருக்கு, வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஃபீல்ல, அதே சமயம் அவன் நன்மைக்காக ஒரு பிரார்த்தனை செய்துவிட்டால், கோபித்து கொண்ட போதும் நான் அவனுக்கு கெடுதல் செய்யவில்லை அப்படின்னு வந்துடும். அது எப்போ வரும்னா, முழுமையாக ஒரு ஸ்ட்ராங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல விலகணும் அப்படின்னு முடிவெடுக்கும் போது அது கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். அங்க போய் மீண்டும் 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 வற்புறுத்தக்கூடாது என்பது அந்த அந்த இமேஜ் தான். இவன் ஊழல்ல இருக்கிறானா இல்ல பகையில இருக்கிறானா அப்படிங்கிற பொறுத்து தான் நான் ஒரு முறைக்கு 2 முறைக்கு கூப்பிட வேண்டியது வரும். ஸோ ஒரு முறை 2 முறை தான் அது ஆட்டோமேட்டிக்கா ஜெல்ல ஆயிரும். ஏன்னா அங்க ஊழல் தான் இருக்கு. அதே சமயம் பகையாக இருக்கும்போது கொஞ்சம் அவ்வளவு ஈஸியா ஜெல்லாகாது. அதை மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி அவனை குழப்பி அவன் எடுத்த முடிவுல கொலாப்ஸ் பண்ணி அவனை கன்ஃபியூஸ் பண்ணி, அது நாம் கன்ஃபியூஸ் பண்றது நம்ம சரியா அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால அவன் விலகி இருப்பதும் நான் விலகி இருப்பதும் நன்மையாக இருக்க கருதி கூட கண்ணன் இதை செய்திருக்கலாம் என்பதை, அந்த உண்மையை அதை முழுமையாக அக்செப்ட் செய்து கொண்டு அப்படின்னு தான் நம்ம எடுக்கணும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். பொதுவா ஓவரால பார்க்கும்போது நம்ம யார்ட்டையும் கோபித்துக்கு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் தாட்டை ஜாம்பங்கத்துல சொன்னது. ஸோ உன் பல்லு உன் நாக்கு நாக்குல பட்டுட்டா பல்லை தட்டி விடுகிறாயா அப்படின்னு ஞானதேவரை பார்த்தே கேட்குற மாதிரி வரும் அது. ஸோ அதனால ஸோ அனைவரும் பரபிரமே அப்படிங்கும்போது கோபித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதான் மேட்ரு. ஸோ அப்படி கோபித்து கொண்டாலும் டக்குன்னு அது ஊடலாக இருந்து பின் கூடலாகும் போது காதல் முயங்க பெறின் அப்படின்ட்டு சொல்லியிருக்கான். ஸோ ஊடல் பின் கூடல். ஸோ அதனால அது ஊடலாக இருந்து அது தப்பு, நான் இறங்கி போயிடணும். நான் கோபித்து கொண்டால் அவன் கோபித்து கொண்டால் நான் இறங்கி விட வேண்டும். நான் இறங்கணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கணும். ஊழலாக இருக்கும் பட்சத்துல அதுவே பகை அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கேப் வரும்போது அது ஒரு கேப்பு, ஒரு டைமு கொடுத்துட்டு அவனுக்காக நன்மை செய்வதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், கெடுதல் செய்யக்கூடாது. ஸோ இதுதான் என்னுடைய பதில்.